ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கடைகள்லேருந்து தண்ணி வந்து வாங்கி குடிப்போம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சின்ன பாட்டிலாக இருந்ததுனாலும் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது பெரிய பாட்டிலாக எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பாட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வளையல் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாட்டிலில் ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு இல்லையா, இப்போ இது நல்லா எம்டியா இருக்குல்ல, இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தியை வந்து நல்லா நெருப்பில் காமிச்சிட்டு நல்லா சூடேறினதுக்கப்புறம் இப்படி பாட்டிலோட அந்த நடு மூடி பகுதி இருக்குல்ல, அதில் வந்து வச்சு இப்படி வந்து கட் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப ஃபுல்லாக கீழே இறக்கமாக வந்து கட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு வந்து கீழே கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கத்தி சூடு பண்ணி கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து இடம் விட்டுருக்கேன். ஸோ இப்போ பாட்டில் வந்து 2 பகுதியாக இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளோட வளையல்களை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்படி பாட்டிலில் நீங்கள் போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால அதுக்காக தான் நான் வந்து பெரிய பாட்டிலாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் பிடிக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம வந்து நிறைய வளையலாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே வேணும்னாலும் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பீரோவில் கூட வந்து வச்சுக்கலாம். ஏதாவது கபோர்டில் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவான ஒரு ஸ்பேஸ் தான் வந்து பிடிக்கும். இப்போ நம்ம வந்து வளையல் ஸ்டாண்டு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெரிய அளவில் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். நான் இந்த மாதிரி வந்து வைக்கும்போது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2, 3 பாட்டில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா பாட்டிலுக்கு ஒரு கலர் கூட நீங்கள் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்காய் வந்து உடைக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில்லு சில்லாக வந்து தேங்காயை உடைச்சிடுறீங்க. சரி பாதியாக வந்து உங்களுக்கு உடைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மீஷோவில் கிடைக்கிது. ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு 2, 3 அடியிலேயே சரி பாதியாக வந்து தேங்காய் உடஞ்சி வந்துடுது. இதை இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க. வேணும்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க முடியும். தேங்காய் உடைக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஒரு 2, 3 அடியிலேயே அழகாக சரி பாதியாக வந்து உடச்சி எடுத்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து எப்போவுமே புளியை வந்து வாங்கி பல்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷ கணக்காக கூட வந்து குவான்டிட்டியாக வந்து வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வீட்டில் மரத்துல இருந்து எடுக்கிற புளியை கூட வந்து வருஷ கணக்கில் வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து யூஸ் பண்ணுற புளி வந்து உங்களுக்கு வருஷக்கணக்காக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாடி வந்து எடுத்திருக்கேன். இப்போ செராமிக் ஜாடி இருக்கு இல்லையா, இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அடியில் நான் கல்லுப்பு வந்து போட்டிருக்கேன். இந்த கல்லுப்புக்கு மேலே இப்போ நான் வந்து இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி அந்த புளியை வந்து மேலே மேலே அடுக்கி வைக்க போகிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம இப்போ ஒரு குழம்புக்கோ ரசத்துக்கோ ஏதோ ஒரு புளி சாதத்துக்கோ நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டான அளவில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு குழம்புக்கு கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு தாராளமாகவே இருக்கும். இப்போ ஒரு லேயர் புளியை வந்து உள்ளே உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கல்லுப்பை வந்து போட்டுட்டு திரும்ப வந்து மீதம் இருக்கிற புளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிட்டேன். ஸோ புளியும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கும் உங்களுக்கு புளி வந்து கெட்டு போகாது. அதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு வந்து போட்டிருக்கேன். ரொம்ப மாதத்துக்கு கூட உங்களுக்கு புளி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாவே இருக்கும். புளி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நார், விதை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதான் ரிமூவ் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் காய வச்சுட்டு நம்ம இப்போ பண்ணின மாதிரி நீங்கள் வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதில் இருந்த நார், டஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த புளியம் விதைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அதில் வந்து புழு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வருஷத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து இப்போ நல்ல விலை கம்மியாவே கிடைக்குது. ஒரு 2 கிலோ, 3 கிலோ வாங்கணும்னாலுமே நான் ரூ. 100 ரூ. 150 அந்த மாதிரி ரேஞ்சிலே கிடைக்குது. இத வந்து நம்ம பல்க்கா வாங்கிட்டோம் அப்படின்னா, இத வந்து எப்படி நம்ம மாச கணக்குல வந்து வச்சு ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தில கூட பார்த்தீங்க அப்படின்னா, புழு வந்து நெறைய வருங்க. இப்போ வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, அந்த மாதிரி முடிச்சு முடிச்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு வெங்காயத்தில 7, 8 வெங்காயம் அப்படியே கும்பலா இருக்கும். அத வந்து ஒரு ஒரு வெங்காயமா இப்படி வந்து உதிர்த்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. எப்பவுமே சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் உதிர்த்து எடுத்ததுக்கு அப்புறமா, கை வச்சு இந்த மாதிரி கசக்கி விட்டீங்க அப்படின்னா, அதில இருக்கிற அந்த மேல் தோலு, அந்த தேவையில்லாத தோலு, டஸ்ட்டு எல்லாமே வந்து இதில ஃபுல்லாவே வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு மொறத்தில கொட்டி இந்த மாதிரி வந்து புடைச்சு விட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத அந்த தூசி, துரும்பு எல்லாமே வந்து வெளிய போயிடும். அந்த வெங்காயத்தோட தோலும் வந்து ஃபுல்லா ரிமூவ் ஆகிரும். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா க்ளீனா இருக்கும் பார்க்கும்போது. இதே மாதிரி நீங்க எல்லா வெங்காயத்தையுமே வந்து புடைச்சு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, இத வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸ்டோர் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தரையில வந்து ஒரு கோணி பையோ இல்லன்னா ஒரு பேப்பரோ வந்து விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேல வெங்காயத்த கொட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு மாச கணக்குல கூட கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா நல்லாருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்ப வாங்கி வச்சு அத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் துருவுனதுக்கப்புறம் அந்த தேங்காய் சிரட்டைய வந்து தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி போடாம நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இத வந்து நம்ம யூஸ் பண்ணி சாம்பிராணி வந்து போட்டுக்கலாம். அடுப்புல வந்து வச்சு லைட்டா நெருப்பு பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டா வந்து அதில நெருப்பு அ பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்க சாம்பிராணி போடுறதுக்குன்னு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த கரண்டி அதில வந்து மாத்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில பார்த்தீங்கன்னா, அது நெருப்பு அணைஞ்சு ஃபுல்லா அந்த கங்கு எல்லாமே கீழ வந்து விழுக ஆரம்பிக்கும். இத வந்து நீங்க பண்ணும்போது கிச்சன்ல வந்து வச்சு பண்ணாதீங்க. கேஸ் பக்கத்தில, அடுப்பு மேடல அப்படிலாம் வந்து வச்சு பண்ணாதீங்க. ரொம்ப சேஃபா தனியா ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா அந்த மாதிரி கங்கு விழ ஆரம்பிச்ச உடனே நான் வந்து இதில பார்த்தீங்கன்னா, அந்த பால் சாம்பிராணி இருக்குல்ல, அது வந்து வாங்கி உடைச்சு தூள் பண்ணி வச்சிருக்கேன். எப்பவுமே சாம்பிராணி போடும்போது, கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணாம, இந்த மாதிரி வந்து புகை போட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது தூளா உடைச்சு வச்சு, அதுக்கப்புறம் நெருப்பு வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருக்கும். இப்ப நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு பன் தோசை ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து, அதாவது வறுக்காத ரவை எடுத்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் அரைக்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு அரைச்சா போதுங்க. அதுக்கப்புறம் தோல் சீவின உருளைக்கிழங்கு பச்சையாக தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துருக்கேன். இதில கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு தோசை. உங்களுக்கு வந்து தோசை மாவு வீட்ல இல்ல அப்படின்னா, இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அத வந்து நம்ம ஊத்தி கலந்து தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு குடுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய பொடியா வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு கேரட்ட வந்து தோல் தனியா எடுத்ததுக்கப்புறம் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா வந்து கருவேப்பிலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3/4 அளவுக்கு வதங்கினா கூட போதும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரொம்பவே வந்து ஹெல்த்தியா இருக்கும் இப்படி வந்து நீங்க சாப்பிடும்போது. இந்த வதக்கி எடுத்த எல்லாத்தையுமே நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மாவு. ஸோ அதில வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து இட்லி சோடா தூள் இருக்கு இல்லையா? அது ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் வந்து கழுவி எடுத்து வச்சிருந்தேன். அதில கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம அடை தோசை மாதிரி இந்த மாவ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிடலாம். இருந்தாலும் ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 7 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா, அது சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். ஏதோ ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா, ஒரு 2 சின்ன தக்காளிய வந்து இந்த மாதிரி அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இல, அதுக்கப்புறம் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பில வந்து ஃப்ரெஷ்ஷாவே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி ஆற வச்சுட்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்து அத வந்து சட்னியா அரைச்சுக்கோங்க. இத வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து இத தாளிச்சு அந்த சட்னியில கொட்டிடலாம்.
அவ்வளோதான், சட்னிக்கு சூப்பரா தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமா, நல்லா புளிப்பு டேஸ்ட்டோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ அதே கடாய் தான் அடுப்புல வச்சிருக்கேன். கொஞ்சமா ஆயில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா, நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற கடாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ப கடாய் தான் எடுத்திருக்கேன். நம்ம பன் தோசை பண்றோம் அப்படிங்கிறதுனால, ஆப்ப கடாயில வந்து ஊத்தும்போது நல்லா குண்டு குண்டா நல்லா வருங்கிறதுனால, நான் அந்த மாரி எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு மாவு அந்த மாரி வந்து சேர்த்துட்டு, அடுப்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சமா வந்து ஆயில் இல்லன்னா நெய் வந்து சேர்த்துக்கிட்டு, இத மூடி போட்டு 2லருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எப்பவும் போல இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அப்படி சாப்பிடாம, இந்த மாரி ஹெல்த்தியா செஞ்சு குடுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி. நீங்க காலைல டிஃபனுக்கும் செய்யலாம், இல்லன்னா நீங்க டின்னருக்கு கூட வந்து செய்யலாங்க. ரவையும் உருளைக்கிழங்கும் இருந்தது அப்படின்னால, வீட்ல இருக்கிற ஒரு சில பொருட்கள யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபிய வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு கருவாடு பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியா இருந்தது கருவாடு. உங்கள் மீனவன் மூக்கையூர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய யூடியூப் சேனல் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? ஸோ, அவங்க கிட்ட நான் அவங்களோட இன்ஸ்டா பேஜில வந்து பார்த்துட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ, ரொம்ப சேஃபா, நல்ல குவாலிட்டியில, நல்ல சுத்தமான, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவாடு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அவங்க கிட்ட எல்லா வெரைட்டி கருவாடும் வந்து கிடைக்குது. இது வந்து எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது அந்த கருவாடு. இது வந்து காரல் கருவாடு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்கி பார்க்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அடுத்தடுத்து நம்ம ஆர்டர் குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். காரல் கருவாடு 1/2 கிலோ, அதுக்கப்புறம் நகர கருவாடு வந்து 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டி. நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ரொம்ப டேஸ்டியாவும் இருந்தது கருவாடும். ஸோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில குடுக்குறேன். நீங்க அத யூஸ் பண்ணி கூட நீங்க ஃபோன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ எறா கருவாடும் வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே என்ன பொறுத்தவரைக்கும் விலை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி தான் தெரியுது. ஸோ அவங்க குடுக்குற குவாலிட்டிக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ரேட் குடுத்து வாங்கலாம் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. அப்படி இல்லன்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வேணும்னா சொல்லுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து குடுக்குறேன். அத யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த கருவாடு வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஊதுபத்தி வந்து ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னா, அது ஃபுல்லா எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறமா, அடியில அந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிங்க பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இத வந்து நம்மள்ல எத்தன பேர் தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வைப்போம். தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ இத யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பொதுவா நம்ம வந்து சாமி படத்துக்குலாம் வந்து பூ வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி பூ வைக்கும்போது, அந்த பூவோட காம்புகள் வந்து பின்னால உடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அத வந்து வைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சாம்பிராணி குச்சிகள் வந்து யூஸ் பண்ணி நீங்க பின்னாடி இப்படி வந்து குத்தி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பிடிச்சிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் அப்படியே வந்து சொருகி விடும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பூவும் வந்து வேஸ்ட்டாக போகாது. அதே மாதிரி இந்த குச்சியும் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா திரும்ப கூட நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சு இதே மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன டிப்பாக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே அந்த மாதிரி சாம்பிராணி குச்சிகளை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முருங்கைக்கீரை இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கோங்க. இல்லைனா கீரைக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி முருங்கைக்கீரையை நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு முருங்கைக்கீரை பொடி தான் பார்க்க போகிறோம். பொடி அப்படின்னா இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிட்ற பொடி இல்லை. இதை வந்து வெறும் முருங்கைக்கீரை மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த பொடியை அரைக்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை நல்லா உதிர்த்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வீட்டுக்குள்ளே நிழல்லே வந்து காய வைங்க. வெளியில் வெயிலில் போட்டு காய வச்சிட்டிங்கன்னா இதோட சத்துக்கள் வந்து நமக்கு குறைஞ்சு போயிடும். முழுசாக வந்து கிடைக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதை வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஒரு 2 நாள் வரைக்கும் போட்டு காய வச்சுருந்தேங்க. ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி காய வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும். நான் வந்து கையில் எடுத்து இப்படி வந்து பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி லைட்டாக பிடிச்சு கசக்கும் போதே நல்லா பொடி பொடியாக ஆகிடுது பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு எனக்கு காஞ்சி வந்திருந்தது. நான் ஃபேன் காற்றுல தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி காஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இது நல்ல பொடியாயிருச்சு பாருங்கள். இதில் இருக்கிற குச்செல்லாம் தனியாக எடுத்துருங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி கப்பு யூஸ் பண்ணி இதை நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா, தாராளமா இந்த பொடிய வந்து நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். இத வந்து சாப்பாட்டுல வந்து சேர்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இட்லி, தோசைலாம் வந்து ஊத்தும்போது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். இல்லன்னா நீங்க ஏதாவது பொடி வந்து யூஸ் பண்றீங்க, இட்லி, தோசை பொடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதில கூட நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த பொடிய யூஸ் பண்ணியே நீங்க இட்லி, தோசை பொடி கூட நீங்க வந்து அரைச்சு வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை இட்லி, தோசை பொடி அப்படின்னு YouTubeலயே நீங்க சர்ச் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க இத வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை அப்படிங்கிறது கன்டினியூவா வந்து இருக்கவே இருக்காதுங்க. அப்படியே பிடிச்சு விட்ட மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையுமே வந்து ஸ்டாப் ஆயிடும். இது நல்ல நைஸான பவுடரா நான் அரைச்சு எடுத்துட்டேன். அதனால நான் சலிக்கல. வேணும்னா நீங்க சலிச்சு எடுத்து இத வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ கீரை நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இவ்வளோ தான் எனக்கு பொடி வந்து கிடச்சிது. இத யூஸ் பண்ணி நீங்க அப்பப்போ வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதில தேவையான அளவுக்கு கொஞ்சமா பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இது கசப்போ, துவர்ப்போ எதுவுமே இருக்காதுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க குடிக்கும்போது. நல்லா கொதிக்கிற சுடு தண்ணிய ஒரு டம்ளர் ஃபுல்லா ஊத்தி விட்டுருங்க. இத ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வைங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா இது வந்து இந்த சாரெல்லாம் ஃபுல்லா உள்ள இறங்கி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இத வந்து வேணும்னா நீங்க அப்படியே வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறம் இதில கொஞ்சமா தேன் கூட நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அப்பப்போ வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை அப்படிங்கிறதும் சுத்தமா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். உடம்புக்கு வந்து தேவையான சத்துக்களும் உங்களுக்கு வந்து கிடைச்சா மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சூப்பெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான சத்துக்கள் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய் சிரட்டைய தூக்கி போடாம எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு தேங்காய் சிரட்டையில எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு நான் தனியா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் சிரட்டைய நல்லா க்ளீன் பண்ணி, வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதில கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஆயில் இல்லைன்னா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மாவை இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை உள்ளே இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா தேங்காய் சிரட்டையில் மாவு நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சீக்கிரமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அடியில் வந்து மாவு பச்சையாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு இந்த இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டாலே போதும். நமக்கு காலையில வயிறு நெறஞ்சு போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அந்த தேங்காய் சிரட்டையில கூட ஒட்டவே இல்ல. எவ்வளோ சாஃப்ட்டா நல்லா பஞ்சு போல வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க இதுவரைக்குமே ட்ரை பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 4லேருந்து 5 தேங்காய் சிரட்டை வந்து எடுத்துக்கிட்டு, அதில இட்லி ஊத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, காலைல டிஃபனுக்கு அதுவே வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பாருங்க நான் வந்து பிச்சே காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கும்போது கலர் மாறாம ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா, இந்த பேஸ்ட்டுக்கு நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இத வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு இருக்கு இல்லையா? அந்த தூள் உப்ப இந்த மாதிரி கடாயில போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுக்கும்போது அந்த உப்புல இருக்கிற அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு, உப்பு வந்து நல்லா உதிரி உதிரியா நல்லா ட்ரையா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த உப்ப அப்படியே அந்த இஞ்சி பூண்டுக்கு மேல கொட்டிட்டு, இத அப்படியே வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்படி வந்து அரைச்சு எடுத்து வச்சுட்டு, நீங்க அத வந்து ஒரு நல்ல கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதோட கலரும் வந்து மாறாது. டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நாளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கெட்டு போகாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.